அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பெண்கள்லாம் சீக்ரெட்டாக கிச்சனில் காசு சேர்த்து வைப்பீங்க. அரிசி டப்பாவில், உப்பு டப்பாவில், பிஸ்கெட் டப்பாலெல்லாம் ஒளிச்சு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வைக்காமல் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக சீக்ரெட் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 ஜூஸ் கப் எடுத்துக்கோங்க. அதோட பாட்டம் சைடு எடுத்து பென்சிலால் கோடு போட்டு, கத்தியால் அந்த கோடு போட்ட இடத்துல அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். 2 கப்பு மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி வெட்டி எடுத்துங்க. 2 பாக்ஸையும் வெட்டி எடுத்துக்கலாம். 2 கப்பையும் ஒரே மாதிரி வெட்டிக்கோங்க. இதே அளவுக்கு இன்னொரு கப் எடுத்து ஓரம் ஃபுல்லாக ஃபெவிக்காலால் ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக ஓரம் எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு, வெட்டின கப்பை எடுத்து இந்த கம்மு மேலே ஒட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் காயட்டும், அப்போ தான் செட் ஆகும். இதே மாதிரி கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிங்க, அப்போ தான் காயும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 கப்பையும் ஒட்டி வச்சுருக்கோம்ல, இப்போ அது மேலே பாட்டத்தில் மறுபடிக்கும் ஃபெவிக்காலால் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நல்லா ஒட்டிட்டு, இன்னொரு பாக்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாக்ஸை இது மேலே வச்சு ஒட்டிக்கலாம். 2 ஹோலும் ஒரே சைடாக பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கணும். அப்போ தான் காசு போட முடியும். ஹோல்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து ஒட்டிங்க. அப்போ தான் பணம் போடுறதுக்கும் காசு போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பணமும் காசும் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னென்ன காசு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 25 காயின்ஸு, 1 ரூபா காயின்ஸு, 5 ரூபா காயின்ஸு, 10 ரூபா பணம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். சரி, ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு காயின்ஸ் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், எடுத்து போடுறேன் பாருங்கள். 5 ரூபா காயின்ஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்து 10 ரூபா பணம் போடலாம் பாருங்கள். நல்லா பணத்தை அப்படி சுருட்டி விட்டு போட்டுருங்க. அடுத்து 1 ரூபா காயின்ஸ் போட்டுக்கலாம். பணம் உள்ளே கிடக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக ஃப்ளவர் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்ட்டு இதே மாதிரி வச்சுருங்க. பார்க்குறதுக்கு ஃப்ளவர் பூஜாடி மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் உண்டியிலும் செஞ்சாச்சு, ஃப்ளவரும் செஞ்சாச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஹாலில் வச்சுக்கலாம், ரூமில் வச்சுக்கலாம், இல்லை கிச்சனில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். மேசையில், டேபிளில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இது யாருக்கும் உண்டியல்னே தெரியாது, பூஜாடி மாதிரியே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க.